கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யாத்ராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 9-13 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலர் மக்கள் அங்கே அமேலிக்கரோடு யுத்தம் செய்கிற அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசே மலையிலே ஏறி கோலை பிடித்து கொண்டு வானத்தை நோக்கி தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அங்கே யோசுவா யுத்தத்துக்கு செல்கிறான். அங்கே மோசேனுடைய கைகளை ஆரோனும் ஊரும் தாங்குகிறார்கள். இந்த யுத்தத்திலே அமெரிக்க ஜனங்களை இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள். இந்த பகுதி நமக்கு ஒரு ஆச்சரியமான பகுதி. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஒரு யுத்த களம் போல காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் காணப்படுகிறது. ஒரு போராட்டம் முடிந்தவுடனே இன்னொரு போராட்டம் வந்து விடுகிறது. அதே போலத்தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே எவ்வாறு நாம் ஜெயம் பெறுவது? நாம் யுத்தம் செய்யும்போது அதை எஃபெக்டிவ்னஸ் திறனோடு செய்ய அழைக்கப்படுகிறோம். பல சமயங்களிலே யுத்தம் செய்யும்போது பலனற்று போய்விடுகிறோம். சில சமயம் சோர்ந்து செய்து தோற்று போகிறோம். ஆனால் இந்த திருமறை பகுதியை நான் இன்றைக்கு வாசித்த பொழுது சில குறிப்புகள் எனக்கு கற்றுக்கொண்டேன். ஆச்சரியமாக இருந்தது. நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் யுத்தத்தை செய்வதற்கு எஃபெக்டிவ்னஸ் தேவையாகும். ஆங்கிலத்தில் எஃபெக்டிவ்னஸ் என்பதற்கு திறன் என்கிற வார்த்தை இருக்கிறது. நல்ல பலனான திறனோடு யுத்தம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த யாத்திரம் 17ஆம் அதிகாரம் 9-13 வாக்கியங்களை வாசித்தால் முதலாவதாக எஃபெக்டிவ்னஸ் ரெக்யூர்ஸ் த பீப்புள் என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் செய்வதற்கு மனிதர்கள் தேவை. மோசே மாத்திரம் யுத்தம் செய்யவில்லை. மோசே தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்தான். அங்கே யோசுவா யுத்தத்துக்கு சென்றான். மோசேனுடைய கைகள் தளரும் போது அங்கே ஆரோனும் ஊரும் தாங்கினார்கள். ஆகவே இந்த 4 பேர்கள் அவசியமாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யுத்தம் செய்வதற்கு ஆவிக்குரிய மனிதர்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த தானியேலின் புஸ்தகத்திலே தானியேலுடைய வெற்றிக்கு காரணம் ஒன்று ஆண்டவர், 2வது தானியேலுக்கு கிடைத்த ஜெப வீரர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஆவிக்குரிய கூட்டாளிகளை ஆண்டவர் நமக்கு தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய கூட்டாளிகளை ஆண்டவர் தரும்போது நம்முடைய ஜென்ம சுவாபத்தினாலே அவர்களை உதறி தள்ளிவிடக்கூடாது, உதைத்து அவர்களை வெறுத்து விடக்கூடாது. அரவணைக்கும் அன்பு தேவை. 2வதாக இந்த யாத்ராம 17ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசித்தால் எஃபெக்டிவ்னஸ் ரெக்யூர்ஸ் பிரேயர் என்று சொல்லலாம். இந்த யுத்தமானது திறன்பட நடப்பதற்கு காரணம் என்ன? மோசேயினுடைய ஜெபமாகும். மோசே ஒரு ஜெப வீரன். அடிக்கடி தேவ சமூகத்திலே 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவன். எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவன். ஜெபம் என்பது நமக்கு சுவாசமாகும். அநேகர் மனித பலத்தை நாடுகிறார்கள், பணபலத்தை நாடுகிறார்கள், ஆள் பலத்தை நாடுகிறார்கள், தங்களுடைய அரசியல் பலத்தை நாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை அதிகமாய் நாடுகிறோமா? முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் அதிகமாக ஜெபத்திலே தரித்திருந்த மக்கள். நானும் நீங்களும் அதிகமாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வதாக இந்த திருமறை பகுதியை வாசித்த பொழுது எஃபெக்டிவ்னஸ் ரெக்யூர்ஸ் பெர்சிவரன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதற்கு நமக்கு மிகுந்த பொறுமையும், அதாவது மிகுந்த உறுதியான பொறுமை தேவை. இங்கே மோசேயினுடைய கைகளை உயர்த்துகிறான். அப்பொழுது இஸ்ரவேலை ஜெயிக்கிறார்கள். மோசேயினுடைய கைகள் தளரும் போது அமெரிக்கர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். இந்த சமயத்திலே அவனுடைய கை உறுதியாய் இருப்பதற்கு ஆரோனும் ஊரும் அங்கே உதவி செய்கிறார்கள். இதை யாத்ராம 17ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே அவனுடைய கைகள் தளராமல் உறுதியாக சோர்வில்லாமல் பொறுமையோடு இருந்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் அங்கே அமெரிக்கரை ஜெயித்தார்கள். அநேக சமயங்களிலே நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். உறுதியான அந்த நிலைப்பாட்டை இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியான நிலைப்பாடு பொறுமையும் அவசியமாக இருக்கிறது. 4வதாக இந்த திருமறை பகுதியை வாசித்த பொழுது எஃபெக்டிவ்னஸ் ரெக்யூர்ஸ் பவர் என்று போடப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் யாத்ராம் 17-13 வாசித்து பாருங்கள். யோசுவா அமேலிக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டிய கருக்கினாலே முறியடித்தான்.
மோசேயின் ஜெபம் அஸ்திபாரமாயிருந்தாலும் ஆரோனும் ஊரும் கைகளை தாங்கினாலும் அங்கே யோசுவா அங்கே பட்டய கருக்கினாலே வெட்டி ஜனங்களை வெட்டி ஜெயம் பெறுகிறார். எபிரேயர் 4:12, எபேசியர் 6:17 வாசித்தால் இங்கு வேத வசனமானது நம்ம பட்டயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் வனாந்தரத்திலே சாத்தானா சோதிக்கப்படும் பொழுது அவர் வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்து கையாண்டார். அருமையானவர்களே, வசனத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும், வசனத்தை வைத்து ஊழியம் செய்ய வேண்டும், வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெறுகிறோம். ஆகவே முதலாவது பீப்புளை பற்றி சொன்னேன், இரண்டாவது பிரேயரை பற்றி சொன்னேன், மூன்றாவது பெர்செவரன்ஸை பற்றி சொன்னேன், நாலாவது பவர் என்கிற அந்த பட்டயத்தின் வலிமையை குறித்து சொன்னேன். இங்கே மோசே மாத்திரம் இருந்தால் ஜெயம் பெற முடியாது, யோசுவா மாத்திரம் இருந்தால் ஜெயம் பெற முடியாது, அல்லது ஆரோனும் ஊரும் மாத்திரம் இருந்தால் ஜெயம் பெற முடியாது. இவர்கள் இணைந்து செய்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடிக்கடி நீங்கள் தோற்று போயிருக்கலாம், அல்லது சத்ருவானவர் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். இப்போது இந்த வழியை நீங்கள் கை கொள்ளுங்கள், இந்த ஆலோசனைகளை கை கொண்டு முன்னேறி பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தாங்கட்டும். ஒரு நாளும் அவர்கள் யுத்தத்திலே, ஆவிக்குரிய யுத்தத்திலே தோற்று விடாதபடி உறுதியாய் நிற்க ஆவிக்குரிய ஜனங்களை தாரும், ஜெப வாழ்வை தாரும். ஆண்டவரை நீடிய பொறுமையோடு நிலைத்திருக்கும் தன்மையை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வல்லமையை பட்டயத்தினாலே தாரும். அந்த பட்டயம் என்பது வசனம் என்பதை புரிய எங்களுக்கு பலப்படும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.